ஒரு காலத்துல ஃபேமிலில இருக்கிற யாருமே முத்துவ மதிக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு அதே முத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டு மரியாதை பண்ற அளவுக்கு உயர்ந்துட்டான். ஆனா அந்த சக்சஸ் பார்த்த உடனே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இவங்கலாம் ஒரு அம்மாவா அப்படின்னு தான் நினைக்க தோணுது எனக்கு. மனோஜ் தூண்டி விட்டு முத்துவுக்கு எகெயின்ஸ்டா நிறுத்த வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில ரோஹிணியோட வீட்டுக்கு பணத்த எடுத்துட்டு கிளம்புறான் மனோஜ். அவனுக்கு அங்க வெயிட்டிங்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனதர் ஷாக்கிங் தான். முத்துவோட சக்சஸ்க்கு யார் சந்தோஷப்பட்டாங்க, யார் கஷ்டப்படுறாங்க. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட மனசு பிளெக்சிபிள் ஆக்கினது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட ஸ்டோரிக்கு பெரிய ஆன்டிசிபேஷன் கிரியேட் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லணும். ஹார்ட் ஒர்க் பண்ண முத்துக்கு இன்னைக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்தப்போ ஃபீல் பண்ணாம யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஹாப்பி மூமெண்ட்ல கூட பொறாமையும் போட்டியும் தான் இருக்குது. ஒரு பக்கம் சக்சஸ் பினாக்கள் மூவ் ஆகி போயிட்டு இருக்கான் முத்து, இன்னொரு பக்கம் மனோஜ் பாத்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்கான். இந்த ரெண்டு பேரோட லைஃப் தலைகீழா மாத்த போற சம்பவம் தான் ரோஹிணியோட வீட்டுல வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்ற கொஸ்டினோட தான் இந்த எபிசோட் எக்ஸைட்மெண்டோட மூவ் ஆயிட்டு இருக்குது. இந்த சீரியல் இப்போ நம்மள பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஜாய் அண்ட் ஆன்டிசிபேஷன்ல தான் வச்சிருக்காங்க. முத்துவோட growth, மனோஜோட எம்ப்ராஸ்மெண்ட், விஜயாவோட நியூ ட்ரீம், ரோஹிணி வீட்டுல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் எல்லாமே ஒரே எபிசோட்ல செம்மையா காமிச்சிருக்காங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்க்கலாம். நான் இன்னைக்கு சொல்ல போற எபிசோடோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 13th ஜூனோட தான். இந்த எபிசோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா முத்தோட growth, மனோஜ் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே ஃபேஸ் டு ஃபேஸா செம்மையா இந்த எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. அண்ணாமலை கூப்பிட்ட உடனே வெளியில வர முத்துக்கு டிரைவர் எல்லாருமே மாலை போட்டு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த சீனை பார்க்கும்போது முத்து எவ்வளவு பெரிய மனுஷனா க்ரோ ஆயிருக்காரு அப்படின்னு புரியுது. உங்களை மாதிரி ஒரு பாஸ் கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது முத்தோட ஹியூமனிட்டி ஒன்ஸ் அகெயின் ஹைலைட்டா காமிச்சிருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா நம்ம கூட வேலை செய்யற மக்களோட மனசை சம்பாதிக்கணும் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அத முத்து செஞ்சு காமிச்சிருக்கான். முத்து செஞ்ச ஒரே ஒரு ஆக்டிவிட்டினால இவங்க ஏர்ன் பண்ண பணத்தை முத்துட்டு கொடுக்குற டிரைவருக்கு முத்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா போனஸ் கொடுக்குறான். இதை பார்த்த ரவிக்கு கூட சர்ப்ரைசிங்கா தான் இருக்குது. வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் வீக்லி போனஸ் கொடுக்குற முதலாளி இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொன்ன ஆன்சர் தான் செம்ம அட்ராக்டிவா இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள நல்லா பார்த்துட்டா அவங்களுமே மனசார வேலை செய்வாங்க அப்படின்னு ப்ரௌடா சொல்றான். ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த விஜய் மனசு மாறுவாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம விஜயாவா முத்துவோட சக்சஸ பார்த்த உடனே அவங்களுக்கு புதுசா ஒரு ஆசை வருது. யூடியூப் ஸ்டாரா விஜயா மாற போறாங்க. என் ஃப்ரெண்டு பார்வதி யூடியூப் மூலமா ஃபேமஸ் ஆயிருக்கா. சோ அதை பார்த்து நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா விஜயோட இன்டென்ஷன் என்னன்றதுதான் இங்க கொஸ்டின் மார்க்கா இருக்குது. முத்துவோட growth பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகல, முத்துவ மிஞ்சணும் அப்படின்ட்டு ஜெலஸ்ல இருக்காங்க. அதுதான் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யூடியூப் மூலம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஸ்ருதிட்ட விஜய் கேக்குறாங்க. அப்ப ஸ்ருதியும் மீனாவும் விஜய்க்கு சூப்பர்பான ஐடியால சொல்லிட்டு இருக்காங்க. முத்து ஆஸ் யூசுவலா கலாய்ச்சிட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ பார்த்தவங்க ஒவ்வொருத்தருமே வீட்டுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஸ்ருதியும் மீனாவும் விஜய்க்கு உண்மையாவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயோட டான்ஸ் டேலண்ட வச்சு டான்ஸ் வீடியோ இல்லைன்னா டான்ஸ் டியூட்டோரியல் இந்த மாதிரி நியூ ட்ராக்ல சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மனோஜோட சிச்சுவேஷன் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. முத்தோட சக்சஸ் பீக்குக்கு போற டைம்ல மனோஜ் அவனோட கெரியர்ல ஸ்டில் தடுமாறிட்டு தான் இருக்கான். மனோஜோட ஃப்ரெண்ட் சந்தோஷ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டீலருக்கு பணம் கொடுத்தாதான் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை சிக்கலா இருக்குது. இது எல்லாமே பார்த்த விஜயா மனோஜுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா இன்னும் அதிகமா தூண்டி விடுறாங்க. நீ அந்த முத்துவோட பெரிய ஆளா வளர்ந்து காட்டணும் அப்படின்னு மனோஜிட்ட சொல்றாங்க. இந்த லைன்ல தான் நெக்ஸ்ட் ஃபியூ எபிசோடுக்கு பாத்தீங்கன்னா முத்து அண்ட் மனோஜ் கடையில புதுசா ஒரு காம்படிஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்குது. எபிசோடோட எண்ட் தான் மேஜர் ட்விஸ்ட். கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி ரோஹிணிக்கு மந்த்லி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 25,000 ரூபாய் கொடுக்கறதுக்காக வேண்டி மனோஜ் ரெடியா இருக்கான். அதுக்காக டைரக்டா ரோஹிணியோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். ஆனா நமக்கு தெரியுமே, ரோஹிணியோட வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல தான் மனோஜ் இங்க வர்றது புதுசா ஃபைட் வருமா, இல்ல சமாதானமா போயிடுவாங்களா, இல்ல எகெயின் ஒரு அவமானம் மனோஜுக்கு வருமா, இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான் கிரியேட் பண்ணிருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட பதிவுகள் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, முத்துவோட growth டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. மனோஜோட லைஃப் கண்டினியூ ட்ரபிள்ல தான் போயிட்டு இருக்குது. இதுக்கடையில தான் விஜயோட யூடியூப் ட்ரீம், ரோஹிணி மனோஜோட மீட்டிங், முத்துவையே மிஞ்சுற மாதிரி தான் இருக்குது. மனோஜோட ஆசை, இது எல்லாமே சேர்ந்துதான் நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஸ்டோரி மாறப்போகுது. முத்துவோட நல்ல மனசுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் அவனை ஒரு எவ்வளவு உயரத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்றது தெரியல. அதனால முத்துக்கு மேலதான் நான் இருக்கணும் அப்படின்ற ஆசையில மனோஜ் எடுக்க போற அந்த டிசிஷன் என்ன, ரோஹிணி வீட்டு
போனதுக்கு அப்புறம் மனோஜோட லைஃப் வந்து எந்த மாதிரி டர்னிங் பாயிண்ட் எல்லாம் வரப்போகுது. அட் த சேம் டைம் விஜய் வந்து யூடியூபோட ட்ரீம் ஃபேமிலியில வந்து புதுசா வந்து ப்ராப்ளம் வந்து ஃபார்ம் பண்ணுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் எபிசோட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தரோட சக்சஸை பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகலாம், இல்லைன்னா வந்து ஜெலஸா வந்து இருக்கலாம். முத்துவோட இந்த growth ஃபேமிலி வந்து ஒன்னா சேர்க்குமா, இல்ல நியூ டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணிடுமா? ரோகிணி வீட்ல வந்து மனோஜுக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கிறது வந்து ரிலீஃபா, இல்ல இன்னொரு அவமானமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாற போற சம்பவம் எல்லாமே வெயிட்டிங்ல தான் இருக்குது. முத்துவோட சக்சஸ் வந்து இனிமே வந்து யாருனாலையுமே வந்து தடுக்க முடியாத அளவுக்கு வந்து குரோ ஆக போறான். மனோஜ் வந்து இப்ப எடுக்கிற இந்த ஒரு டிசிஷன் அவனோட லைஃப் வந்து தலைகீழ வந்து மாத்திடுமா? ரோகிணி வீட்ல நடக்க போற அந்த சம்பவம் என்ன? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதிரடியா டர்னிங் பாயிண்ட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த எபிசோட்ல ஒரு விஷயத்தை வந்து தெளிவா வந்து காமிச்சிருக்காங்க. முத்து வந்து சக்சஸ் தேடி போகல, மனுஷங்களோட அன்பை தான் வந்து earn பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் சக்சஸ் வந்து தானாவே இவனை தேடி வருது. ஆனா மனோஜுக்கு பாத்தீங்கன்னா முத்து கூட வந்து போட்டி போடுறதுலயே வந்து கவனமா வந்து இருந்துட்டு இருக்கான். அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அப்படியே சக்சஸ் ஆயிட்டே போறான் பீக்குக்கு, இன்னொருத்தன் அதே இடத்துல சிக்கிட்டு இருக்கான். முத்துவோட growth வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு மனோஜ் எகெயின் வந்து களத்துல வந்து இறங்க போறானா? விஜயோட யூடியூப் சேனலோட ட்ரீம் வந்து சக்சஸ் ஆகுமா? மனோஜ் வந்து ரோகிணியோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? இது எல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் எல்லாமே இந்த வெயிட்டிங்ல இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.